நம்மளுடைய அடுத்த கண்டஸ்டன்ட் யார்? நேரடியாக போயிடலாமா? எனக்கு அவங்க யாரும் தெரியாது, கூப்பிட்டுலாமா? வாங்க, பிக் பாஸ் சீசன் 9 அடுத்த கண்டஸ்டன்ட். நல்லா இருக்கீங்களா? சட்ட பிரமாதமாக இருக்கு, நல்லா இருக்கு சார். உங்கள் பேர் என்ன? எஃப்ஜேண்ணே. எஃப்ஜே, உங்களை பற்றின ஏவி பார்த்தலாமா? இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கம். நான் உங்கள் எஃப்ஜே. என்னை பற்றி சொல்லணும்னா, என்னை பற்றி பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக பெருசாக ஒரு நாள் சாதிப்பன்ற லட்சியத்தோடு வாழ்ந்துட்டு ஒரு சுதந்திர கலைஞர் தான். எக்ஸ்ட்ரோவர்ட் டு த கோர். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ எக்ஸ்ட்ரோவர்ட்டாக ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு வைப் பண்ணிவிட்டு அப்படி சுற்றிட்டு இருக்க ஒரு பையன் தான் நான். இந்த ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, எடிட்டிங், ராப்பிங், பீட் பாக்ஸிங், இந்த ப்ரொடக்ஷன் இது எல்லாமே கற்றுக்கிட்டு எனக்கு சினிமா போகணுன்றது வந்துட்டு ஒரு கனவாயிடுச்சு, ஒரு லட்சியமாயிடுச்சு. வாயில் சொல்ல முடியாத விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு நான் வரிகளில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுடன் விவசாயம் கலந்து எழுதணும் அப்படின்ற கான்செப்டில் தான் ஃபஸ்ட்டு ரேப் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு எழுத ஆரம்பித்தேன். ஸோ ஹிப்ஹாப் தமிழா வாஸ் ஆல்வேஸ் பீன் மை இன்ஸ்பிரேஷன். அதுக்கப்புறமா ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் வித் ஹிம். ஸோ ஐ வாஸ் ஹிஸ் பர்சனல் பீட் பாக்ஸர். அப்படியே அங்கேருந்து போச்சு. ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் ஒன்று கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஆக்டர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்தேன். ஸோ மை ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் டுவெல் பண்ணும்போது அங்கே லைஃப்பில் இன்னொரு பிரேக் கிடச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்டில் ஒரு பிரேக் நமக்கு வந்துட்டு இருந்துகிட்டே இருந்துச்சு. இத்தனை நாள் ஒரு ஸ்டேஜ் கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த ஒரு பையன், அந்த பையனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்டேஜ் கிடச்சிருக்கு அப்படின்றது தான் நான் வந்துட்டு பிக் பாஸாக பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி பார்த்த சீசனில் எல்லாருமே சண்டை போட்டுன்னு தான் இருந்தாங்க. எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி பாக்ஸிங் பண்ணியிருந்தாங்க. நானும் வந்துட்டு பாக்ஸிங் தான் பண்ண போகிறேன். ஆனால் இது வேறு மாதிரியான பாக்ஸிங். இது வந்துட்டு கையில் போடுற பாக்ஸிங் இல்லை, இந்த வாயில் போடுற பாக்ஸிங். ஸோ நான் பண்ண போகிறது பீட் பாக்ஸிங். ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் கொடுக்கும்போது உள்ளே வந்துட்டு பிளாஸ்ட் பண்ண போகிறேன். ஓடிக்கிட்டே இருப்பேன், ஆடிக்கிட்டே இருப்பேன். நிற்கவே முடியாது, ஆடிக்கிட்டே இருப்பேன் ஆடிக்கிட்டே இருப்பேன். சமைக்கிறதுலாம் கொடுப்பீங்கன்னு தெரியும், அதனால தான் இப்போ குக்கிங் கற்றுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்காக கற்றுக்கிட்டு வந்துட்டுருக்கேன். ஆன் த வே. நமக்கு உயிர் கொடுத்து நம்மளை பார்த்துக்கிட்ட பெற்றோரை நம்ம வந்து உயிரோடு இருக்க வரைக்கும் நல்லா பார்த்துக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கணும், ப்ரௌடாக வச்சுக்கணும் அப்படின்றது தான். ஸோ அந்த ட்ராஃபி எடுத்துட்டு வந்து அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்க மூஞ்சில் இருக்க சந்தோஷத்தை பார்க்கணும். ஸோ கீப் வாட்சிங். I'm coming to get the trophy. வணக்கம் மிஸ்டர் எஃப்ஜி. ரொம்ப நல்லா இருக்குது, நிறைய தத்துவங்கள்லாம் சொல்லியிருக்கீங்கல்ல, நல்லா இருந்துச்சு. முதல்ல உங்களுடைய ஆசையும் கனவு நிறைய பேர் வாழ்த்துக்கள். அங்கே போயிடுங்க, அங்கே போய் நில்லுங்க. அங்கே ஒரு ரெட் கலர் பேட்ஜு, ப்ளூ கலர் பேட்ஜ் இருக்கா? இந்த வீட்டுக்குள்ளே போய் நீங்கள் ஆட போகிற ஆட்டத்துக்கு நீங்கள் எடுக்கிற முதல் முடிவு இது. பார்த்து தேர்ந்தெடுங்க. வாங்க. எதனால் ரெட்டுன்னு சொல்லலாமா? ரெட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு நெகட்டிவ் கலர்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம், அதை பாசிட்டிவாக மாற்றுவோம். ஒரு கலரையே பாசிட்டிவாக மாற்றுற முடிவில் இருக்கீங்க. ரொம்ப ஃபோர்ஸாக தான் இருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நான் ராக்கியாக காட்டினுக்கிறேன். சாரிண்ணா. ஓகே. கூட யார் வந்திருக்கா? அம்மா, அப்பா. வணக்கம் சார். மாமா, அக்கா இருக்காங்க. உங்கள் பையனுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவன் நல்ல முறையில் விளையாடி எல்லோரையும் சந்தோஷப்படுத்திட்டு வரணும், அதுதான் எங்களுடைய ஆசை சார். ஓகே. அம்மா. ஹலோ, இந்த வாய்ப்பு கொடுத்த பிக் பாஸ்க்கு ரொம்ப நன்றி. என் மகன் வந்து ரொம்ப திறமைசாலி, அன்பானவன். எந்த டாஸ்க் கொடுத்தாலும் அவங்க ஈஸியாக முடிச்சிடுவான். அதை நம்பிக்கை இருக்குது. அதனால் போயிட்டு வெற்றிகரமாக திரும்பி வா மகனே. அவங்க அழுவாங்கன்னு நினச்சேன், நான் அழலை. லைட்டாக வருதுன்னு நினைக்கிறேன். அவங்க வீடியோ பார்க்கும்போது கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்காங்க. அது எப்படி? அது இயல்பு தானே. அது பிக் பாஸ்க்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு உங்களுக்கு சொல்லும்போது எப்படி இருந்தது? ஒரு மாதிரி ஐயையோ என்ன இப்படி ஒரு விஷயம் நடக்குதா, ஓகே இதுக்கு எத்தனை நாள் எத்தனை பேர் ஏங்கிட்டு இருக்கோம், எத்தனை கோடி மக்கள் ஏங்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் நம்மளை தேடி வரும்போது நம்ம அதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் பண்ணணும், உள்ளே போயிட்டு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு 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 வெறி மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதை பண்ணுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது.
அவங்க தான் சொல்லணும் பார்த்துட்டு. இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்துருக்கீங்கல்ல நீங்கள்? பார்த்துருக்கேன். அதுலேருந்து உங்களுக்கு எதாவது புரிஞ்சிருக்கா? இல்லை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், நம்ம ஒரு முடிவு எடுத்துகிட்டு போவோம், நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியில் போவோம். நிறைய பேர் அப்படி தான் வந்திருப்பாங்க. ஆனால் அங்கே வந்திருக்க சக போட்டியாளர்கள்லாம் நம்மளுடைய ஆட்டத்தை மாற்றிருப்பாங்க. பார்த்த வரைக்கும் வந்துட்டு இது ஒரு ஒத்தையடி பாதை, போயிட்டோன்னா திரும்ப வர முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துட்டு நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்றது தான் இப்போ வரைக்கும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டது. ஸோ நம்ம எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நம்மளை விட்டு கொடுக்காம முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுதான் பார்த்துருக்கேன். நம்மளே விட்டு கொடுக்காம நியாயத்தோடு நடத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. பீட் பாக்ஸுங்கிறது என்னது? அது எனக்கு நிஜமாக தெரியாது. இந்த வாயில் மியூசிக் போடுறது தானே அது? சும்மா பேசிக்காக அப்படியே வந்துட்டு வெரி குட், சூப்பராக பண்ணி. வாழ்த்துக்கள் மிஸ்டர் எஃப்ஜே. எஃப்ஜேனா என்ன முழு பேர் என்னது? முழு பேரை வந்துட்டு இப்போ சொல்லாமல் மக்களே வந்துட்டு ஒரு நாள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு. நான் கேட்ட கேள்வியை கட் பண்ணுறேங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க. பீட் பாக்ஸ் பண்ணிட்டே போங்க. ஓகே. ஆள் நல்லா எனர்ஜியாக இருக்காப்புல, எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் எஃப்ஜே கிட்ட வந்து நிறைய விஷயங்களை. இல்லைம்மா, உங்கள் பையன் ரொம்ப அழகாக பேசினார், ரொம்ப அழகாக பெர்ஃபார்மும் பண்ணார். நாங்களே ரொம்ப ஆர்வத்தோடு காத்துட்ருக்கோம் எஃப்ஜே வந்து எவ்வளோ பீட் பாக்ஸ் பண்ண போகிறாருன்னு.